மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும். பொது தொண்டில் ஆர்வமுள்ள அன்பான மக்களே, புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் திட்டம் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தூவே வெங்கடகிரி, புதிய தலைமுறை அறக்கட்டளை செயலாளர் பொறுப்பில் இருக்கிறேன். நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்திய மிக நேர்த்தியான ஒரு நிகழ்ச்சி நம்மால் முடியும். இதன் மூலமாக கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை ஊக்குவித்து ஏரிகள், குளங்கள் மற்றும் கால்வாய்கள் போன்ற நீர்நிலைகள் பராமரிப்பு பணிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்ற சேவை பணிகளில் ஈடுபட்டு நீர்நிலைகள் பாதுகாப்பின் மூலம் சமூக மாற்றத்திற்கான நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளது. கடந்த நவம்பர் 2024 ஆண்டு முதல் நம்முடைய அறக்கட்டளையின் அறங்காவலர் டாக்டர் ப. சத்யநாராயணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம்மால் முடியும் திட்டம் ஒரு அறக்கட்டளையின் திட்டமாக மாறியுள்ளது. நம்மால் முடியும் திட்டத்தின் முக்கிய நோக்கம் நம்முடைய ஏரிகள், குளங்கள் மற்றும் கால்வாய்களை அந்த பகுதி மக்களின் பங்கேற்புடன் சுத்தப்படுத்தி பாதுகாத்து நீர் வளங்களை நிலைத்த முறையில் பராமரிப்பதன் மூலம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதாகும். தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருந்தபோது பல்வேறு சமூக அமைப்புகள், தன்னார்வலர் குழுக்கள் செய்த பணிகள் ஒளிபரப்பப்பட்டன. இப்போது நம்மால் முடியும் அறக்கட்டளை நிகழ்ச்சியாக மாறிய பிறகு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. முக்கியமாக IIT மெட்ராஸ் ஆராய்ச்சி பூங்காவின் சர்வதேச தூய்மை நீர் மையமான ICCW உடன் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU, கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் நம்மால் முடியும் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வலர் குழுக்கள் அமைத்தல். மூன்றாவதாக, புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நம்மால் முடியும் நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை தடுக்கும் வழிமுறைகள் குறித்த இணைய வழி சான்றிதழ் பயிற்சி போன்ற முன்னெடுப்புகள் மூலமாக புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் திட்டத்தை ஒரு சமூக இயக்கமாக மாற்றுவதற்கு ஆயத்த பணிகளை செய்து வருகிறது. தொடர்ந்து நாம் பிற தொண்டு நிறுவனங்கள் செய்யும் நீர்நிலை பாதுகாப்பு பணிகளை பாராட்டுவோம், நமது தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்புவோம். அதே வேளையில் நம்முடைய அறக்கட்டளை தன்னார்வலர் குழுக்கள், இணைய வழி பயிற்சி, ICCW உடன் ஏற்பட்டுள்ள MOU போன்றவை மூலம் இது ஒரு மக்கள் இயக்கமாக உருவாகி வருகிறது. இந்த பதிப்பில் நாம் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வலர் குழுக்கள் பற்றி பார்ப்போம். நம்மால் முடியும் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வலர் குழுக்கள் என்பது கிராம மக்களை ஒருங்கிணைத்து ஏரிகள், குளங்கள் மற்றும் கால்வாய்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டுள்ள ஒரு குழுவாகும். இத்திட்டம் தற்போது தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டம் மால்வாய் கிராமத்தில் ஸ்ரீ பச்சையம்மன் கோயில், தூத்துக்குடி மாவட்டம் மேல்தட்டப்பாறையில் உள்ள கச்சேரி ஊரணி, பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர், வேலூர் மாவட்டம் கவசம்பட்டு ஓசூர் அருகே உள்ள அவலப்பள்ளி போன்ற கிராமங்களில், மேலும் புதிய தலைமுறை அறக்கட்டளை கிராமப்புற கல்வி மையங்கள் உள்ள பல பகுதிகளிலும் தொடங்கப்பட்டுள்ளது. நம்மால் முடியும் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தன்னார்வ குழுக்களின் முக்கிய நோக்கம் அந்த பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக்கொள்ள ஆலோசனைகள் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான். இதற்காக நம்மால் முடியும் தன்னார்வலர் குழு கூட்டங்கள் மற்றும் செயல்முறை முகாம்கள் நடத்தப்படுகின்றன. மேலும் இந்த குழு அந்த ஊர் மக்களிடம் நீர்நிலைகள் அவசியத்தையும் அவற்றின் பாதுகாப்பு மூலம் கிடைக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நன்மைகளையும் தெளிவாக எடுத்துரைக்கும். நீர் பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர் உயர்வு போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களையும் தேவைகளையும் புரிந்து கொண்டு நீர்நிலைகளை நிலைத்த முறையில் பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் சமூக பங்களிப்புடன் நீர் வளங்களை பாதுகாக்கும் நல்ல மாற்றம் உருவாக்க முடியும். மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் அனைவரும் இதில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகின்றனர். அனைவரையும் இணைத்து அரசு துறைகளுடன் சேர்ந்து நிலையான முறையில்
நீர்நிலைகளை பாதுகாப்பது தான் இந்த முயற்சியின் பிரதான குறிக்கோளாகும். புதிய தலைமுறை அறக்கட்டளை தமிழ்நாட்டில் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மாலை நேர கல்வி மையங்களை இயக்கி வருகிறது. இந்த கிராமப்புற கல்வி மையங்களிலும் நம்மால் முடியும் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வலர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றைய காலகட்டத்தில் வணிக நிறுவனங்களில் சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் ஆளுமை, அதாவது ESG ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிப்பது அவர்களின் நீண்டகால வெற்றிக்கு அவசியமானதாகிறது. குறிப்பாக நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது வெறும் சமூக சேவை மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளின் நீடித்த இயக்கத்திற்கு தேவையான நீர் ஆதாரத்தை உறுதி செய்யும் ஒரு முக்கிய வணிக உத்தியாகும். நிறுவனங்கள் கழிவுநீர் மேலாண்மை மற்றும் நீர் மறுசுழற்சி முறைகளை சரியாக கையாள்வதன் மூலம் இயற்கை வளங்கள் சீரழிவதை தடுத்து தங்களின் நற்பெயரை உலக அளவில் உயர்த்த முடியும். பொறுப்புள்ள நீர் பயன்பாடு என்பது காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை குறைப்பதுடன் முதலீட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறவும் வழிவகுக்கிறது. எனவே வணிக வளர்ச்சிக்கும் இயற்கை பாதுகாப்பிற்கும் இடையிலான சமநிலையை பேணுவதே எதிர்கால தலைமுறைக்கான நிலையான பொருளாதாரத்திற்கான அடித்தளமாகும். முடிவாக, நம்மால் முடியும் என்பது ஒரு திட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் பொறுப்புணர்வையும் எழுப்பும் சமூக இயக்கமாகும். நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாப்பது எதிர்கால தலைமுறைகளுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு சமம். இந்த முயற்சியில் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நீர் வளங்கள் வளமான, சுற்றுச்சூழல் சீரான நமது நாட்டை உருவாக்க முடியும். இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியம். எனவே மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் இந்த இயக்கத்தில் இணைந்து செயல்பட வேண்டுகிறோம். உங்கள் சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்திற்கான விதையாக மாறும். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு நமது கிராமங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாப்போம். நீங்களும் நம்மால் முடியும் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வலர் குழுவை உங்கள் பகுதியில் தொடங்க அணுகவும். புதிய தலைமுறை அறக்கட்டளை. தொலைபேசி 8124417500 மற்றும் 812223872627. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.